தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் தமிழகத்திலிருந்து வருகை புரிந்திருக்கும் உலக தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், அதாவது FPOவின் இயக்குனர் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த பத்மஸ்ரீ திருமதி செல்லம்மாள் ஆகியோர் இன்று நம்மிடையே இயற்கை விவசாயம் குறித்து பேச வந்திருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். இப்போது நீங்கள் அந்தமான் தீவுகளுக்கு இப்போ வந்திருக்கீங்க. என்ன நோக்கத்தோடு இங்கே வந்திருக்கீங்க? இங்கே வருவதற்கான உங்களுக்கு எப்படி அந்த இது ஆசை வந்தது? என்ன காரணத்தோடு இங்கே வந்திருக்கீங்க நீங்கள்? வணக்கம். திருமதி செல்லம்மாள் அவங்கள இந்தோனேஷியாவில் உலக தென்னை சங்கத்தினுடைய ஒரு கூட்டத்தில் நான் பார்க்க நேர்ந்தது. அப்பொழுது அவர்களுக்கு எங்களுடைய நிறுவனங்களான உலக தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் பல்லடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அவர்களை அங்கு வருமாறு அழைத்தேன். அவர்களும் அங்கு பார்வையிட்ட பிறகு 2 விதத்தில் அவர்களுக்கு மிகவும் பிடித்து போனது. ஒன்று, தென்னையிலிருந்து மதிப்பு கூட்டக்கூடிய ஒரு பொருளை நீங்கள் செய்வதை உண்மையாலுமே பாராட்டுகிறேன். இந்த பானம் நீங்கள் ஏன் அந்தமானில் கொண்டு விற்கக்கூடாது என்று சொன்னார்கள். நாங்கள் கடந்த 2 வருடங்களாக இந்த பானத்தை மத்திய ஆராய்ச்சி நிறுவனம் ICAR உடைய ஆராய்ச்சி மூலமாகவும் CPCRI காசர்கோடினுடைய ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலமாகவும் இந்த டெக்னாலஜியை நாங்கள் வாங்கி 2 வருடமாக அதை முயற்சி செய்து இன்று சாப்பிடக்கூடிய அளவுக்கு 12 மாதம் அதனுடைய செல்ஃப் லைஃப் கொடுத்து நாங்கள் இப்போ டெட்ரா பேக்கில் அருமையாக இந்த மாதிரி ஒரு பானத்தை கொண்டு கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த பானம் உங்களுக்கு மிக மிக ஒரு நல்ல உடல் நலத்தை கொடுக்கக்கூடிய பானம். அது மட்டுமல்லாமல் இதில் கிட்டத்தட்ட 12க்கு மேற்பட்ட விட்டமின்கள், 8க்கு மேற்பட்ட மினரல்ஸ் இருக்குது. ரொம்ப இதில் முக்கியமாக சொல்லக்கூடியது இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது, சுகர் கிடையாது. இப்படி ஒரு பானத்தை உலகத்திலேயே முதல்ல நாம தான் தயாரிச்சிருக்கிறோம். அதுக்கு மத்திய அரசுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த ஒரு பானத்தை இவர்கள் அறிந்துவிட்டு நிச்சயமாக நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்காகவும் மறுபடியும் திருமதி செல்லம்மாள் அவர்கள் இயற்கை விவசாயத்திலே மிகவும் ஆர்வம் கொண்டவர்கள். அவர்கள் அங்கு பேசும் பொழுது சொன்னார்கள், நாங்களும் இயற்கையை போற்றும் விதமாக மரங்களை நட்டு கடந்த 10 வருடங்களாக வளர்த்தி வருகிறோம். தரிசு நிலங்களையும் கோயில் நிலங்களையும் உபயோகப்படுத்தி அங்கே அந்த மரங்களை நட்டு பராமரிக்கிறோம். மற்ற எல்லோரும் மரத்தை நடுவார்கள், பராமரிக்க மாட்டார்கள். ஆனால் நாங்கள் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் 3 வருடங்கள் அதை பராமரித்து இன்று எல்லாரும் இப்போ அம்மா நீங்கள் உங்களுடைய பல்லடத்துக்கு போயிருக்கீங்க, அங்கே உங்கள் கம்பெனியெல்லாம் பார்த்துருக்கீங்க. நீங்கள் அங்கே என்ன பார்த்தீங்க? உங்களுக்கு என்ன உங்களுக்கு தெரிந்தது? அங்கே என்ன உற்பத்தி பண்ணுறாங்க? அதை இங்கே கொண்டு வரணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? அதை பற்றி சொல்லுங்கள். இங்கே அந்தமானில் அவ்வளோ நம்ம எவ்வளவோ பொருள் இருக்குது, ஆனால் அதை யூஸ் பண்ண நம்மளுக்கு தெரியல, முடியல. அதனால் அந்த கம்பெனி போய் பார்த்தேன். பார்க்கும்போது அதில் அந்த என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, என்ன அது மாதிரியான உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? அங்கே வெறும் வெறும் பொட்டை பாங்காட்டை நல்ல ஒரு ரொம்ப இடத்த சும்மா கிடக்குது. அதனால மழை இல்லாத ஜனங்கள் நிறைய பேர் அதை விவசாயமே பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்க. விட்டதுக்கப்புறம் இவங்க அந்த இடத்த எடுத்து அதில் மரங்களை நட்டு அதை பராமரித்து இன்னைக்கு பெரிய லெவலில் அது மரங்கள்லாம் வச்சு ஒரு பார்க்கவே ஒரு அழகான ஒரு சோலையாகவும், அதுக்கப்புறம் ரொம்ப ஆழத்தில் போரில் போன தண்ணி இப்போ மேலே வந்துருச்சு. அப்படின்னா மரங்கள் வளர வளர மழை பெய்யுது. மழை பெய்யும் போது அந்த பக்கமாட்டில் உள்ள இடங்கள பூரா வளர்ச்சிக்கு ஆயிரும். மக்கள் நிறைய பேர் போயிட்டு என்னென்ன பார்த்தீங்க? அவங்க என்ன தென்னையிலிருந்து என்ன எடுக்கிறாங்க? தென்னையிலிருந்து எடுக்கிறது இப்போ அந்த தென்னம்பாலையிலிருந்து எடுக்கிறது நீரான்னு. அந்த நீரை அவங்க அவ்வளவு தூரம் பண்ணி நான் அதை குடிச்சு பார்த்தேன். குடிச்சு பார்த்தோன்னே நம்ம தாய்ப்பாலுக்கு மேலே அதில் ஒரு சத்து இருக்குன்னு எனக்கு தெரியுது. இப்போ நம்ம அந்தமானிலாம் பார்த்தீங்கன்னா தேங்காயை வித்துறோம், இல்லைன்னா கொப்பரை போடுறோம். அதிகபட்சமாக இவ்வளோதான் நம்ம செய்கிறோம். வேற ஒன்று தென்னை மட்டை கூட எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல, அப்படியே உரமாக தான் போயிடுது. ஆனால் அங்கே போகும்போது எப்படி உணர்ந்தீங்க நீங்கள்? அங்கே போகும்போது பார்த்தேன் இவ்வளவு விஷயம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. இப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் அந்த பல்லடத்தில் அந்த கம்பெனியில் எல்லாரும் விவசாயிங்க சேர்ந்து பண்றாங்க. ஒரு ஆள் பண்ணல. இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் பண்ணியிருக்கீங்க நீங்கள். இதில் எத்தனை ஃபார்மர்ஸ்லாம் எவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க? அதில் எல்லார்ட்டையும் தென்னை மரங்கள் இருக்கா? தென்னை விவசாயிகள் மட்டும் தான் சேர்த்துருக்கீங்களா? இது FPO அப்படிங்கிற ஒரு ஆக்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இதை ஒரு கம்பெனி சட்டத்தின் கீழ் FPOவாக பதிவு செய்திருக்கிறோம். இதில் 1200 தென்னை விவசாயிகள் பங்குதாரர்கள்.
இந்த 1500 தென்னை விவசாயிகளையும் பங்குதார கொண்ட நிறுவனத்திற்கு நான் நிர்வாக இயக்குநராக நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். இவர்கள் FPO மட்டும்தான் இந்த நீராவை இறக்க முடியும். நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய சட்டத்திட்டத்தின்படி FPO மட்டும்தான் இறக்க முடியும். ஆகவே நாங்கள் அதுக்குண்டான முறையான லைசன்ஸ் அப்ரூவல் எல்லாம் வாங்கிட்டு இப்போ வந்து இந்த நீரை வந்து சில டைம்ல கல்லா மாறிடுமே லேட்டானா கூட, அதுக்கெல்லாம் எப்படி பண்றீங்க? அதனாலதான் நாங்க என்ன பண்றோம், நம்மளுடைய ஆராய்ச்சி நிறுவனங்களுடைய பரிந்துரை என்னன்னா 5 டிகிரிக்கு மேல போகாத இறக்கணும். ஸோ மரத்து மேலேயே ஐஸ் பாக்ஸ் டெக்னாலஜின்னு ஒரு டெக்னாலஜி இருக்குங்க. அந்த டெக்னாலஜி நாங்க ஃபாலோ பண்ணி 5 to 8 டிகிரிக்குள்ள அதை இறக்கி எங்க மத்திய குளிர்பதன கிடங்கு இருக்கு அங்க கொண்டு வந்து -20 டிகிரி கொண்டு போயிடும். ஸோ -20 டிகிரி என்பது ஃப்ரோசன் டெம்பரேச்சர். ஃப்ரோசன் டெம்பரேச்சர்ல அதுல இருக்கக்கூடிய தன்மைகள் எதுவுமே மாறாது. அது கெட்டு கல்லா மாறுதுன்னு நீங்க சொல்றீங்க, அது மாறுவதற்கு வாய்ப்பு கிடையாது. அந்த கல்லா மாத்தி யாரும் வித்தரக்கூடாது அப்படிங்கறக்காக தான் எங்களுக்கு அந்த லைசன்ஸே கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்க அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. அதை வந்து மறுபடியும் நாங்க லிக்விடேட் பண்ணி ஒரு 10,000 லிட்டர் வந்ததுக்கு அப்புறம் நாங்க பேக்கிங் டெட்ரா பேக்குங்கிற உலகத்தரம் வாய்ந்த அசெப்டிவ் பேக்கிங் அந்த நிறுவனத்துக்கு அனுப்பிச்சு அங்க வந்து பேக் பண்றோம். அது பேக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அது அசெப்டிவ் பேக்கிங் இருக்குது, ஏர் டைட் பேக்கிங் அப்படிங்கறதுனால அதுல எந்த பாக்டீரியா growth கிடையாது. 12 மாசம் வந்து அது வந்து கெடாத பாதுகாக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் இது வரைக்கும் ஒரு 35 பேட்ச் நாங்க பண்ணிட்டோம். இது வரைக்கும் எந்த கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. ஆமா, நீங்க சொல்லுங்க. அதாவது அந்த மாடல வந்து எல்லாமே டால் டைப்பான மிக பெரிய தென்னை மரங்கள் இங்க இருக்கு. இங்க அந்த சாத்தியப்படுமா, நீரா எடுக்க சாத்தியப்படுமா, அதற்கான வேலையாட்கள் இங்க கிடைப்பாங்களா? அது நான் நினைக்கிறேன் ரொம்ப பெரிய மரங்களை பண்ண முடியாது, சின்ன சின்ன மரங்களை பண்ணலாம். பண்றதுக்கு அதுக்கு முயற்சி பண்ணணும். கவர்மெண்ட்டும் சேர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணா நம்ம அதை செய்யறதுக்கு சாத்தியம் இருக்கு. அன்னைக்கு மார்க்கெட்டிங்ல எப்படி நான் பண்றீங்க அந்த நீரெல்லாம்? நீராவை மட்டும் மார்க்கெட்டிங் பண்றீங்களா, இல்ல அதுக்கு நீராவுல வந்து நிறைய நம்ம நீரா கல்கண்டு பண்றாங்க, சர்க்கரை பண்றாங்க, நிறைய மிட்டாயெல்லாம் பண்றாங்க, இனிப்பு எல்லாம் பண்றாங்க, அது மாதிரிலாம் பண்ணி விற்கிறீங்களா நீங்க? இது வரைக்கும் நாங்க நீரா மட்டும்தாங்க பண்ணியிருக்கிறோம். சர்க்கரை பண்ணுவதற்குண்டான ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்குது. ஏன்னா நாங்க பல்கா பண்ணணும் அப்படிங்கிறதுனால அது CPCRI காசர்கோடினுடைய ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய உதவியோடு அந்த சர்க்கரை செய்யக்கூடிய மிஷின்களை எல்லாம் இப்ப வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னொரு 3 மாத காலத்தில் நீரா சர்க்கரை வந்துடும். நீங்க சொல்ற மாதிரி நீரா கற்கண்டு, அதுக்கப்புறம் நீராவில் வரக்கூடிய பல இனிப்பு வகைகள் எல்லாம் பண்ணலாம். நீராவுக்கும் சாதாரண சர்க்கரைக்கு என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, நீரா வந்து கிளிசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சர்க்கரையை ரத்தத்தில் அதிகரிக்கக்கூடிய தன்மை நீராவில் 35% தான் இருக்கு, வெள்ளை சர்க்கரையில 85% இருக்கு. அதனால இந்த நீரா சுகர் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது நீராவை பருகும் போது யாருக்கும் வந்து சர்க்கரை அதிகமாகாது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இதுல கண்டுபிடிப்பு. ஆகவே இது வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்குதுங்க. இப்ப நாங்க வந்து சென்னை, கோயம்புத்தூர் 2 பெருநகரங்களில் நாங்களே வந்து மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப தமிழ்நாடு முழுவதும் வந்து நாங்க விநியோகஸ்தர்களை பார்த்துட்டு இருக்கிறோம். வெளிநாட்டுக்கு அமெரிக்காவுக்கு இது வரைக்கும் வந்து 3 கண்டெய்னர் எக்ஸ்போர்ட் பண்ணி. சார், இப்போ வந்து இந்த நீரா உற்பத்தி பண்றாங்கல்ல, இதுல விவசாயிகளுக்கு மாதிரியான லாபங்கள் கிடைக்கும்? சாதாரணமாக உங்களுக்கு தேங்காயை போட்டு விற்கும் போது ஒரு விவசாயி வந்து ஒரு மரத்துக்கு அதிகபட்சம் 1000 ரூபாய் வருமானம் வருங்க. ஆனா இந்த நீரா இறக்கும் பொழுது 4000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் ஒரு வருட வருமானம் அதிகமாகிறதுங்கிறத நாங்க பிராக்டிக்கலா இப்ப பார்த்துட்டோம். இப்ப கேரண்டியா 4000 ரூபீஸ் ஒரு மரத்துக்கு வரும். அப்போ விவசாயினுடைய வருமானம் 4 மடங்கு அதிகம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு தென்னை விவசாயிகளுக்கு இருக்கு இந்த நேரத்தில். இப்போ நீங்கள் இந்த வனம் இந்தியா அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க. இதில் எந்த மாதிரியான உங்களுடைய செயல்பாடுகளாக இருக்குது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? வனம் இந்தியாவில் வந்துங்க எங்களுடைய முக்கியமான நோக்கம் 5 நோக்கங்கள். 1, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. சுற்றுச்சூழல் பாதுகாக்க வேண்டும் என்றால், உலக வெப்பமயமாதலை தடுக்க வேண்டும் என்றால் மரங்களை வைத்தால் மட்டுமே தடுக்க முடியும். அடுத்தது பசுமையை அதிகப்படுத்துதல். மரங்களை அதிகப்படுத்தும் போது பசுமை அதிகமாகிறது. பசுமை அதிகமாகும் பொழுது மழை பொழிவு அதிகமாகிறது. மழை பொழிவு அதிகமாகும் பொழுது நிலத்தடி நீர் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பகுதியில் நிலத்தடி நீர் உயர்றது நாங்க கண்கூடா ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்ப தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரியிலிருந்து, கோயம்புத்தூர்ல இருந்து ஆராய்ச்சியாளர்கள் கடந்த ஒரு 6 மாதமாக வேலை பார்த்து அவங்க வந்து இப்ப பெரிய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிருக்கிறாங்க. ஒன்னு பெரிய ரிப்போர்ட் என்னன்னா, நிலத்தடி நீர் அதிகமாயிருக்குது. 1500 அடியில இருந்து இப்ப 500 அடிக்கு வந்துருச்சு. காரணம், மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கு அதிகம். அடுத்தது மிகப்பெரியது, அந்த பகுதியில கார்பன் மீட்டரை வச்சு செக் பண்ணும் பொழுது அந்த ஏர் குவாலிட்டி என்று சொல்லக்கூடிய
காற்றினுடைய தரம் மிக அதிக அளவிலே நல்லா இருக்கு. கார்பன் ரொம்ப ரெடியூஸ் ஆகுது. மூன்றாவது, அந்த மரங்களுக்கு கீழே இருக்கிற நிலங்கள்ல இருக்கிற நுண்ணுயிர்கள் அது வந்துங்க நல்ல அதிகமாகுது. பறவைகள் அதிகமாகுது, தேனீக்கள் அதிகமாகுது. இதனால பாத்தீங்கன்னா அந்த சுற்றுப்புற சூழ்நிலை, மகரந்த சேர்க்கை இவையெல்லாம் அதிகமாகிறதுனால மரம் வைக்கிறதுனால இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குதுங்க. இதை நாங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம். அது ஒரு எங்களுடைய முக்கியமான நோக்கம். அது நாங்க ப்ரூவ் பண்ணிட்டோம். அதுக்கு எப்படி நிலங்களை எப்படி தேர்வு அரசாங்கம் கொடுக்கறதா எப்படி தேர்வு பண்றீங்க? நாங்க வந்து தனியார்கள் கேட்கும் பொழுது நல்ல தரமான நாற்றுகளை மட்டும் நாங்க கொடுத்துறோம். தனியார்கள் அவர்களுடைய செலவுல கொண்டு போய் மரம் வச்சு பராமரிச்சுக்கணும். நாங்க அதில் தலையிடுறது இல்லை. ஆனா நாங்க என்ன பண்றோம், அரசு தரிசு நிலங்கள், கோயில் நிலங்களை எல்லாம் அடையாளம் கண்டு அதற்குண்டான அதிகாரிகள் கிட்ட போய் அப்ரோச் பண்ணி கலெக்டர் கிட்ட என்ஓசி வாங்குறோம். தடையில்லா சான்றிதழ் வாங்கினதுக்கு அப்புறம் அதுக்கு வேலி போட்டு அதுக்கு தண்ணீர் சௌகரியம் பண்ணி எங்ககிட்டயே ஓன் பொக்லின்ஸ் எல்லாம் இருக்குது. எங்ககிட்ட ஒரு 20 பேர் வேலை பார்க்கறாங்க. நாங்க வந்து அதை தோண்டி ப்ராப்பரா எப்படி ஒரு மரத்தை வந்து முறைப்படி நடணும்ட்டு மேட்டுப்பாளையத்துல வனக்கல்லூரி இருக்குது, அவங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். தமிழ்நாடு வேளாண் கல்லூரியோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். இன்னும் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய வானவராயர் விவசாய கல்லூரியோட ஒப்பந்தம். இவங்களுடைய கைடன்ஸ்ல நாங்க அதை ப்ராப்பரா நட்டு வளர்த்துறதுல இன்னைக்கு வரைக்கும் 10 லட்சம் மரத்துக்கு மேல நாங்க வளர்த்திட்டோம். அதுல 5 லட்சம் மரம் வந்து எங்களுடைய மெயின்டெனன்ஸ் இனிமேல் தேவையில்லை. 3 வருடம் வந்து 20 அடி வந்துருச்சுங்க. நல்லாவே போயிட்டு இருக்குது. அந்த நட்ட பகுதியெல்லாம் அந்த இடத்துல காடுகள் உருவாயிடுச்சு. இப்போ பாரத பிரதமர் கூட மாக்கு நாம் பர் ஏக் பேர், எல்லாரும் மரங்கள் நட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய இயற்கை ஆர்வலர்களும் நிறைய மரங்கள் நட்டு எடுத்தா இருக்கிறாங்க. அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு எந்த மாதிரியான உதவிகள் கிடைக்குது உங்களுக்கு? இது வரைக்கும் எங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து மரம் நடுவதற்கு எந்த உதவிகளும் கிடைப்பதில்லை. நாங்கள் பெரும் நிறுவனங்கள், கார்ப்பரேட் கம்பெனிஸை அவங்களுடைய சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய சமுதாய சேவை நிதி, அவங்க இதை கேட்டு வாங்குறங்க. இது வரைக்கும் பல நிறுவனங்கள் எங்களுக்கு உதவி இருக்கிறாங்க. அது இவங்கெல்லாம் வந்து பல லட்சம் ரூபாய் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்க பெயர்லயே காடுகள் உருவாக்குறோம். நாங்க வந்து ஸ்பான்சர்டு பை அப்படின்னு அந்த நிறுவனத்தினுடைய பெயரை போட்டுறோம். மெயின்டைன்டு பை வனம் இந்தியா ஃபவுண்டேஷன். எங்களுடைய பொறுப்பு வந்துங்க மரத்தை நட்டுட்டு போறது மட்டும் இல்ல, நாங்க 3 வருஷம் அதை பராமரிச்சு இயற்கைக்கு கொடுத்துறோம். நீரா உற்பத்தி பண்றீங்க. இது அந்தமான்ல சாத்தியமாகுமா? அந்தமான்ல நல்ல வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா இது வந்து ஒரு சுற்றுலா தலம். இந்த டூரிஸ்ட் பிளேஸ்ல நான் பார்த்தது வரைக்கும் இங்க வந்து நல்ல கிளைமேட், நல்ல வெயில் இருக்குது நிறைய. இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த நீராப்பானம் நல்ல ஒரு தாக சாந்தியை கொடுக்கக்கூடியது, உடலுக்கு நல்ல நலத்தை கொடுக்கக்கூடியது, ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அதனால இந்த பகுதியில் இதை நல்ல முறையில் வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் திரு காமாட்சி செல்லம்மாள் அவருடைய அழைப்பை ஏற்று நாங்கள் ஒரு 25 பேர் இங்கே பயணமாக வந்திருக்கிறோம். ஒரு பசுமை பயணமாக வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாத அவர்கள் வந்து இயற்கை விவசாயத்தில் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க தோட்டத்தையும் போய் பார்வையிட்டதோட மட்டும் இல்லாமல் நாங்களும் அவங்களும் சேர்ந்து இந்த இயற்கை வேளாண்மை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லோ கார்டன்ல நம்ம அந்தமான் எம்பி அவர்களுடைய கரங்களால் இது வெளியிடப்பட்டது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எஃப்யூ, அதாவது ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கம்பெனி, இது வந்து எப்படி அமைக்கிறது சார்? இப்போ இவங்க இருக்காங்க, அவங்க அமைக்கணும். ஏன்னா நிறைய விவசாயிகள் சேர்ந்தால் தான் அந்த நீராக பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். அப்போ அந்த எஃப்யூ எப்படி அமைக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த அம்மாவுக்கும் அவங்களுக்குமே கொஞ்சம் ஆமாங்க உதவியாக இருக்கும். ஆமாங்க, இது வந்து நம்ம உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் எஃப்யூ என்பது ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் என்பது நம்மளுடைய இந்திய சட்டப்படி குறைந்தபட்சம் 500 விவசாயிகள் ஒன்றா சேரணும். அவர்கள் எல்லாரும் அதுல ஷேர் ஹோல்டரா வந்து, இது எப்படி தென்னை விவசாயிகள் மட்டும் தான் இருக்கணுமா? யார் வேணாலும் இருக்கலாம்? யார் வேணாலும் இருக்கலாம். தென்னை விவசாயிகள் இருந்தா அவங்களுடைய பண்ணையை வந்து அதுக்கு சூட்டபிளா இருந்ததுன்னா நாம் அந்த பண்ணையை உபயோகப்படுத்துறதுக்காக தென்னை விவசாயிகள் அதிகமாக அதில் ஆர்வம் காட்டுறாங்க. எங்க பகுதியில் தென்னை விவசாயிகள் மட்டும்தான் நாங்கள் சேர்த்திருக்கிறோம். அது மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறம் கம்பெனி சட்டத்தின்படி முறையாக பதிவு செய்த பிறகு திருப்பி நாம வந்து லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணணும். இப்ப தமிழ்நாடு சட்டப்படி, அந்தமானுடைய சட்டம் எனக்கு தெரியல, அது வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் செய்யணும். இல்லைன்னா இது வந்து கள்ளா மாறி ஒரு போதைப் பொருளா மாறிடும். அப்படிங்கிறதுனால இதை கவர்மெண்ட் வந்து முறைப்படி அதுக்கு முறை வச்சிருக்கிறாங்க. அந்த கட்டுத்திட்டங்களுக்கு உட்பட்டு நாம வந்து செய்யணும். அம்மா நீங்க சொல்லுங்க, இது மாதிரி அவங்க சொன்ன மாதிரி எஃப்யூ அமைத்து இது போல செய்ய உத்தேசம் இருக்கிறதா? உங்களுடைய உங்கள் பகுதியை சார்ந்த விவசாயிகள் இருப்பாங்களா, வருவாங்களா, செய்வாங்களா எல்லாருமே?
அது நம்ம சேர்ந்து கூட்டமா ஒரு மீட்டிங் போட்டு பேசலாம். இப்பவும் பண்ணலாங்கிற நிறைய பேருக்கு ஒப்புதல் இருக்கு. எல்லாரும் செய்யலாம்னு பேசிட்டு இருக்காங்க. அது மாதிரி இங்க ஒரு எப்போ பண்ணலாம் அப்படின்னு அங்க ஒரு திட்டத்தில் இருக்கோம். இப்ப தமிழ்நாட்டில் பண்றாங்க, மிகப்பெரிய லெவலில் பண்ணுவாங்க. அந்தமான் சின்ன இடம் தானே? சின்ன இடம் தான். இதுல எப்படி சின்னமா பண்றீங்களா இல்ல பெருசா பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஏற்றுமதி செய்யற மாதிரி நினைக்கிறீங்களா? நீங்க வெளியில ஏற்றுமதி செய்யற மாதிரி தான் பண்ணணும். பண்ணணும், அவ்வளவு பெரிய இது பண்ணணும். சூப்பர். ஃபர்ஸ்ட் பண்ணும்போது நம்ம சிம்பிளாவே பண்ணலாம். அந்தமான் லெவலில் சேல் போகுது அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம். இது ரொம்ப செலவு பண்ணா அதுக்கு செலவு எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு அது நிதி வசதி வரணும். அதுக்கான இப்போது வியாபாரமே பண்ணணும். அதை யாருக்கு பெருசா பெரிய தொகை போட்டு யாரும் செய்யறதுக்கு யார் கையில அவ்வளவு பெரிய வசதி கிடையாது அந்தமான்ல. ஆனா எல்லாமே போட்டு கொஞ்சம் கொஞ்சம் செய்யும் போது அதை வியாபாரத்துல அதுல இருந்து நம்மளுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி செஞ்சாதான் அதுல நம்மளால சமாளிக்க முடியும். இதுல நான் ஒரு சின்ன இதை சொல்ல விரும்புறேங்க. அதாவது இப்போ இவங்க எப்பயோ ஆரம்பிச்சா கூட இந்த மத்திய குளிர்பதன கிடங்கு இருக்கு இல்லைங்களா, இதே கிட்டத்தட்ட 5-6 கோடி ரூபாய் வருது. இதுக்கு நாங்க தொழிலதிபர்கள்லாம் கொஞ்சம் இதுக்குள்ள இருந்ததுனால நாங்க எங்க சொந்த பணத்தை போட்டு நாங்க பண்ணோம். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டுல இருந்து ஒரு 25 லட்சம் ரூபாய் தான் எங்களுக்கு சப்சிடி கிடைச்சது. லோனா 75 லட்சம் கிடைச்சது, அதுக்கு மேல கிடைக்கல. இதே மாதிரி இன்னொருத்தர் பண்ணுவாங்கன்னா நிச்சயமா முடியாது. அதனாலதான் நாங்க அரசாங்கத்துக்கிட்டையும் மத்திய அரசுக்கு நாங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறது எல்லாமே இந்த குளிர்பதன கிடங்குகளை அவங்க ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த FPO அதை உபயோகப்படுத்தணும். அதே மாதிரி இந்த டெட்ரா பேக் பண்ணக்கூடிய அந்த மிஷினையும் அவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னா இந்த நிறுவனம் நிச்சயமா சக்சஸ்ஃபுல்லா வரும். இந்த மாதிரி ஒரு சப்சிடி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுத்தா மட்டுமே இவங்க பண்ண முடியும். இல்லைன்னா நீராவை இறக்கி உடனே சந்தைப்படுத்தணும் அப்படின்னா அது சாயந்தரத்துக்குள்ள கெட்டு போயிடும். அதனால அந்த குளிர்ச்சி மாறாத நாம கொடுக்கறதுங்கிறது விநியோகம் பண்றதுக்கு அவ்வளவு ஏற்றதல்ல. அதனால இது அரசு உதவி நிச்சயமா வேணும். இப்ப எங்க FPOவே எனக்கு நிறைய ஆர்டர் வந்துருச்சு, பெருசு பண்ண முடியல. காரணம் இந்த குளிர்பதன கிடங்கும் இந்த டெட்ரா பேக்கும் என்னால பண்றதுக்கு நிதி வசதி இல்லை. அதனால இந்த மத்திய அரசினுடைய கவனத்துக்கு நாங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம். அதை பத்தி நான் MP கிட்ட பேசியிருக்கிறேன், எங்க ஊர் MP கிட்டையும் பேசியிருக்கிறோம். கூடிய விரைவில் வேளாண் அமைச்சரையும் போய் பார்க்கறதுக்காக முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ அவங்களுக்கு நிறைய அந்த நீரை எப்படி உற்பத்தி பண்றது, எப்படி பதப்படுத்துறது, இதை பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் தான் இருக்கிறாங்க. அவங்க இப்போ நிறைய விவசாயிகளுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கு செய்ய முடியும். அப்படி அது மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங் எதுவும் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா? நீங்கள் அவங்களுக்கு கொடுப்பீங்களா? தாராளமா அவங்க அவங்க விவசாயிகளை கூட்டிட்டு அங்கே எங்களுடைய முறைகளை அவங்க தாராளமாக பார்க்கலாம். அது நாங்கள் சந்தோஷத்தோட கொடுக்குறோம். அவர்களுக்கு எந்த விதமான ஒரு டெக்னிக்கல் கன்சல்டன்சி அவங்களுக்கு வேணும்னாலும் நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். எங்கள் FPO இவங்க ஆரம்பிக்கக்கூடிய FPOட சேர்ந்து நாங்கள் கொஞ்ச நாள் அவங்களுக்கு இப்போ உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். பொதுவாக அந்தமானில் பணியாட்கள் தான் மிக குறைவு. தென்னை அந்த நீரை செய்யணுனாக்க தென்னை மரத்தில் ஏறி அந்த பாலையை சீவனம் அதுக்கு சரியாக செய்யணும். அப்போ தான் அதுக்கு நீரை எடுக்க முடியும். அதுக்கு இங்கே அந்தமானில் மிக பணியாளர்கள் குறைவாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்தாங்கன்னா நல்லா பண்ண முடியும். அப்படிங்கிற இயற்கை விவசாயத்தில் நீங்கள் சொல்லுங்கம்மா, இயற்கை விவசாயம் எப்படி போயிட்டுருக்கு? நீங்கள் என்னென்ன மாதிரி இயற்கை விவசாயம் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இயற்கை விவசாயம் நாங்கள் ரொம்ப சின்ன எங்கள் பரம்பரையில் சின்ன சின்ன பிள்ளைகள்லேருந்தே எங்களை அப்பா அம்மாவே இயற்கை விவசாயத்திலே போயிட்டாங்க. அதையே நம்மளும் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். நான் கண்டினியூ பண்ணால கொஞ்சம் விளைச்சல் சொல்றாங்க இயற்கை விவசாயத்தில் விளைச்சல் கம்மி, இப்போ லாபம் கிடைக்கல. இப்போ எல்லா விவசாயிகளும் DAP, யூரியா, பொட்டாஷு, அப்புறம் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சாதான் நல்ல பயிர் வருது, நல்லா காய் விளையுது. இல்லைன்னா இல்லை பூச்சியெல்லாம் ஒரு காய்களெல்லாம் பூச்சியாக வந்துடுது, இயற்கை உரத்தினால எந்த ஒரு லாபமும் இல்லை அப்படின்னு விவசாயிகள் சொல்ற கேள்விப்படுறோம், நிறைய கேள்விப்படுறோம். நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் அந்த பஞ்சகாவியா நிறைய விஷயங்கள் இயற்கையாக பண்ணுறாங்க, கரெக்டாக இருக்குமா சார்? இந்தியாவினுடைய ஜனத்தொகைக்கு இயற்கை விவசாயம் மட்டுமே செய்து நாம் எல்லாத்துக்கும் சப்ளை பண்ண முடியும்னா முடியாது தான். பசுமை புரட்சி வரும்போதே வீரிய விதைகள் கூடயே வந்துடுது, இந்த ரசாயன உரங்கள் வந்தது, பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்தது. இந்த 3 சேர்ந்து தான் உங்களுக்கு மிகப்பெரிய உற்பத்தியை கொண்டு வந்தோம். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி பார்க்கும் பொழுது இதை சாப்பிடக்கூடிய மக்களுக்கு எந்த விதத்தில் பலன் அளிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த பூச்சிக்கொல்லி மருந்துனாலையும் ரசாயன உரங்கள்னாலையும் எல்லா உணவுப் பொருட்களையும் அந்த ரெசிடியூ இருக்கு. அதனால வரக்கூடிய நோய்கள் இப்பொழுது ஏராளமாக இருக்கிறது. கொடிய நோய்கள், கேன்சர் கூட பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப்டர் இயர், வருஷத்துக்கு வருஷம் அதிகமாயிட்டே வருது. அதனால இப்ப இம்மீடியட்டா முடியலினாலும் இயற்கை விவசாயத்துக்கு நிச்சயமாக மாற வேண்டும். முடிந்தவரை நஞ்சில்லாத உணவு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த வேண்டும். அதுக்கு
மண்ணை மலடாக்கக்கூடிய ரசாயன உரங்களை போடக்கூடாது. அதே மாதிரி காய்கறிகளுக்கு நச்சுத்தன்மை கொடுக்கக்கூடிய மருந்துகளை அடிக்கக்கூடாது என்பது அனைவரும் ஏற்றுக்கொண்ட கருத்து. இன்னைக்கு மாடர்ன் சயின்டிஸ்ட் கூட அதை ஒத்துக்கிறாங்க. ஆனா இதை பிராக்டிக்கலா கொண்டு வர்றதுக்கு உண்மையிலேயே செல்லம்மாள் அவங்களை எல்லாம் அந்த மாதிரி விவசாயிகளை உளமாற பாராட்டுகிறோம். எங்கள் வனம் இந்தியாவில் அதுவும் ஒரு வேலையை எடுத்து செய்கிறோம். இந்த மாதிரி இயற்கை விவசாயிகளை எல்லாம் மாதம் நாங்க அடையாளம் கண்டு அவங்கள வர சொல்லி அவங்களுடைய அனுபவத்தை பேச சொல்றோம். கடைசி வெள்ளிக்கிழமை எங்களுடைய வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் மிகப்பெரிய கருத்தரங்கம். அந்த கருத்தரங்கத்திலே இயற்கை விவசாயிகளை வர சொல்லி பேசுறோம். அவங்கள ஊக்குவிக்கிறோம். இந்த மாதிரி பாராட்டி ஊக்குவிக்கிறது மூலம் பல பேர் அதில் வருமானத்தை சம்பாதிக்க முடியலன்னு பரவாயில்ல, நான் ஒரு மக்களுக்கான ஒரு நல்ல பணியை செய்கிறேன் என்று செல்லம்மா மாதிரி ஏராளமான பேர் இதுல இயற்கை விவசாயம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வீடுதோறும் மாடி வீட்டு தோட்டம் அப்படின்னு பிரதம மந்திரி அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் இப்போ ஆர்வம் காட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு புரட்சி இதுல ஏற்படணும். நிச்சயமா அந்த புரட்சி கூடிய விரைவில் நடக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி வரும் பொழுது நஞ்சில்லாத உணவு மக்களுக்கு சேரும், நோய் நொடிகள் குறையும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. இப்போ பாரத பிரதமர் கூட இயற்கையான முறைப்படி தான் விவசாயம் செய்யணும், அதுக்காக ஊக்கங்கள் நிறையா கொடுத்து வராரு. அந்த இயற்கை இப்போ யூரியா, டிஏபி இந்த மாதிரி ரசாயன உரங்களை தவிர்த்து வேற என்னென்ன இயற்கையான உரங்களை பயன்படுத்தலாம் சார்? இப்போ ஒரு மாடு இருந்ததுன்னா 1 ஏக்கர் நம்ம விவசாயம் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அதே மாதிரி மக்கக்கூடிய பல கழிவுகள், இப்போ மரத்திலிருந்து வரக்கூடிய இலைகள், காய்கறியினுடைய வேஸ்ட், இந்த மாதிரி பலதையும் மக்க வச்சு அதுக்கப்புறம் அதை உரமா பயன்படுத்துறதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுல கொடுக்கிற காய்கறி கழிவுகள் கூட நாம அதை மக்க வச்சு உரமா மாத்தக்கூடிய மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இப்ப எங்க பகுதியில பாத்தீங்கன்னா கோழி பண்ணைகள் நிறைய இருக்கு. அந்த கோழி உரங்களை மக்க வைக்கிறது, மாட்டு சாணங்களை மக்க வைக்கிறது, இது எல்லாமே இப்ப என்ரிச்மெண்ட் ஆஃப் த சாயில் அப்படின்னு சொல்றாங்க. அந்த என்ரிச்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு நுண்ணுயிர்களை மண்ணில் அதிகப்படுத்துவதுதான் இயற்கை விவசாயம். நீங்க மருந்தடிச்சாலோ அல்லது ரசாயன உரங்களை போட்டாலோ இந்த நுண்ணுயிர் செத்து போயிடும். நுண்ணுயிர் இல்லாவிட்டால் மண்புழு காணாம அம்மையாருடைய தோட்டத்தில் நான் போய் பார்த்தேன். அங்க எந்த உழவுகளுமோ எதுவுமே செய்யறது இல்ல. அவங்க ஒரு அருமையான கருத்து சொன்னாங்க. எங்க தோட்டத்துல நாங்க உழுகிறது இல்ல, ஆனா மண்புழு தொடர்ந்து உழுதுட்டே இருக்குது. அது கூட மேல் பள்ளம் கீழே ஒரு 4-5 அடி வரைக்கும் அந்த மண்புழு போகுது. அது போகிறதுனால மழை பெய்யும் பொழுது அதனுடைய நீர் மொத்தமே நிலத்துக்குள்ள போகுது. அதே மாதிரி இந்த மண்புழுக்கள், நுண்ணுயிர்கள், இது ரெண்டுமே அந்த தாவரத்திற்கு வேண்டிய அனைத்து சத்துக்களையும் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. அதுதான் மிகப்பெரிய இதுல நாங்க தெரிஞ்சுக்கிட்டது. சோ அதை நாம சரியான முறையில் மக்க வச்சு அந்த உரங்களை நாம பயன்படுத்தினோமானால் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இது ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் கூட அரசு இதுல கொஞ்சம் கவனத்தை செலுத்தினால், எப்படி உங்களுக்கு சொட்டு நீர் பாசனத்துக்கெல்லாம் மானியம் கொடுத்து இன்னைக்கு நிறைய பேர் நீர் மேலாண்மை நல்லா பண்றாங்க. அதே மாதிரி உர மேலாண்மை, இந்த மருந்து அடிக்கக்கூடிய மேலாண்மை, இதுக்காகத்தான் ஆர் மனோகர் அப்படின்ட்டுங்க டெப்டி டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிட்டையர்டு கிருஷ்ணகிரி, அவரும் இன்னொருத்தர் டாக்டர் இளங்கோவன் வைஸ் சேர்மன் தமிழ்நாடு வாட்டர் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அது கூட அம்மையார் சேர்ந்து இந்த 3 பேரும் ஆசிரியர்களாக இருந்தால் இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது நிச்சயமா இந்த புத்தகம் எல்லா பக்கமும் போய் சேர்ந்ததுன்னா இதுல எல்லா வழிமுறைகளையும் போட்டிருக்கிறோம். எப்படி அந்த இயற்கையான விவசாயங்களை எடுத்துக்கிறது, அதனுடைய கிருமிகள் அழிக்கிறதுக்கு உண்டான உயிர் உரங்கள் எப்படி தயார் பண்றது, அந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் இதுல வந்திருக்குதுங்க. இது எல்லாரும் ஃபாலோ பண்றதுக்காக தான் நாங்க இதை நாங்க இப்ப கொண்டு வந்திருக்கிறோம். இதை அமிர்த கரைசல், அந்த மாதிரி பஞ்சகாவியா, இப்படி பல இது இருக்கு. உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கம்மா. நீங்கள் பல்லடம் போயிருக்கீங்க, அவங்களுடைய கம்பெனிலாம் பார்த்துருக்கீங்க, அவங்க நிலத்தெல்லாம் பார்த்துருக்கீங்க. கடைசி அவங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்களேன். எப்படி இருந்தது உங்களுக்கு அவங்கள பார்க்கும்போது? நீங்கள் முன்னாடி இருந்து பண்ணிட்டு தரீங்க, இயற்கை விவசாயம் பண்ணிட்டு தரீங்க, நம்ம அந்த மாதிரி கேட்டாப்பால நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? நம்ம அந்த மாதிரில பண்ணுறது கொஞ்சம் சின்ன இடமா இருக்குது, சின்ன விவசாயமாக தெரியும். ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது பெரிய லெவலில் இருக்குது. பெரிய லெவலில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இப்படியெல்லாம் நம்மளும் அந்த மாதிரிலையும் பண்ணணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை. எல்லாரும் பண்ணணும். ஒரு ஆள் பண்ணனாப்புல நம்ம நாட்டை திருத்த முடியாது. அனைவரும் செய்ய வேண்டும். அனைவரும் இயற்கை விவசாயத்தை பண்ணணும். இப்ப நம்ம தோட்டத்துல நீங்க பத்மஸ்ரீ அவார்டு நீங்க மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தலாமே. நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கேன். என்னோட தோட்டத்தை கொண்டாந்து காட்டுறேன்.
என்ன கேட்டா இந்த கழிவுகளை வெளியே போடாம தீ வச்சு எரிக்காம அதை வந்து மல்ச்சிங் பண்ணணும். நம்ம தோட்டத்துல மூடாக்கு போட்டுடணும். பக்கத்துல மழை எவ்வளவு பெய்யுது, மழை வந்து பேஞ்சு 1 மணி நேரத்துல தண்ணி எல்லாம் போயிருது. அதுக்கு தண்ணியை சேமிச்சு வைக்கணும். அந்த தண்ணியை சேமிச்சு வைக்கும் போது நம்மளுக்கு வந்து நிலத்தடி நீர் மேல வரும்போது மரங்கள் காயாம இருக்கும். நல்ல கருத்து சொன்னீங்கம்மா. இறுதியா நம்ம அந்தமான் நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? கூடிய விரைவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த விதத்திலே பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய செயற்கையான பானங்களை தவிர்த்து இந்த மாதிரி இயற்கையான பானங்களை மக்கள் மாற வேண்டும். அப்பொழுது நோய் நொடிகளிலிருந்து அவர்கள் நிச்சயமாக விடுபடுவார்கள். இது வந்து இந்த நீரா பானத்தினுடைய இதுக்காக நான் சொல்றேன் முக்கிய நோக்கமாக. அடுத்தது என்னுடைய முக்கிய நோக்கம் இயற்கை விவசாயத்தை பத்தி. அது வந்து நாங்க பார்த்தோம். நிச்சயமாக இயற்கை விவசாயம் இங்கிருக்கின்ற சிறு குறு விவசாயிகள் தாராளமாக செய்ய முடியும். இன்னைக்கு அதுக்கு ஒரு பிரீமியம் ரேட் இருக்குது. அதனால விவசாயிகள் இயற்கைக்கு மாறி இது இயற்கையால் தயாரிக்கப்பட்ட வேளாண்மை செய்யப்பட்ட காய்கறிகள் என்று சொல்லும் பொழுது அதற்கு ஒரு தனி விலை அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அதுக்கு விவசாயிகள் மாற வேண்டும். பொதுமக்களும் ஊக்குவிக்க வேண்டும். செயற்கையான முறையிலே உற்பத்தி ஆகக்கூடிய காய்கறிகளை தவிர்த்து இயற்கையான முறையிலே வரக்கூடிய காய்கறிகளை அவர்களும் வாங்கி செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். மற்றபடி பசுமையை பற்றி நான் அந்தமானில் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இங்க வந்து எந்த பக்கம் பார்த்தாலும் மழை பெய்து வந்துட்டு இருக்குது. எங்க பார்த்தாலும் மரங்கள், மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்குது. கடந்த 1 வார காலம் நாங்கள் எல்லா இடத்துக்கும் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தோம். ரொம்ப சிறப்பாக ஒரு அமைதியான இடம் அந்தமான். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க சொல்லுங்க உங்களுடைய இறுதியான கருத்தை நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இயற்கையான நம்ம சூழல்ல அந்தமான்ல அந்த காலத்துல ரொம்ப இயற்கையான மரங்கள்லாம் இருந்தது. இப்ப நிறைய அழிச்சு விட்டாங்க. காட்டை வெட்டி அழிச்சு எல்லாம் பண்ணாங்க. இருந்தாலும் மேல நம்மளுடைய தேவைக்கான மரத்தை வச்சு வளர்த்துட்டோம். மறுபடியும் இடங்கள் வந்து காலியா இடம் இல்லாத அதுக்கு தகுந்த மாதிரி மழை பெய்யுது. இதே மாதிரி அந்த விவசாயத்தை நம்ம வந்து இயற்கையாக கொண்டு வரோம். அந்த நாளில் வந்து இயற்கையான விவசாயம் இது வரைக்கும் நாங்கள்லாம் விவசாயம் சாப்பிட்டோம் இயற்கையாக. எத்தனையோ நம்ம நாட்டில் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் பசுந்தலை இருக்குது. பசுந்தலை இயற்கையாக சாப்பிட்லாம். இப்போ என்னடானாக்கா நம்ம ஒரு சின்ன ஒரு இது கொடுத்தா ஒரு நாளையில் சரியாகாது. ஆனால் மாத்திரை ஒன்று வாங்கி போட்டோன்னா ஒரே நாளில் சரியாயிடும். அது திருப்பி வரும். இது 10 நாள் ஆகும், ஆனால் மறுபடியும் வராது. இப்படியெல்லாம் இயற்கையாக சாப்பிட வேணும். இயற்கையான விவசாயத்தை பண்ணணும். இயற்கையான பசுந்தலை இருக்குது, அதெல்லாம் சாப்பிடணும். வருங்காலம் இந்த நோய்களை தடுக்கிறதுக்கு நாங்கள் சரியான ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். நான் வரவங்க நிறைய பேர் வீட்டுக்கு வரவங்களுக்கெல்லாம் நான் அந்த மருந்தையும் சொல்லி அந்த பசுந்தலையும் சொல்லி கொடுத்து இதை இயற்கையாக சாப்பிடுங்க, ஏன்னா உங்களுக்கு காசு செலவு இல்லை, இயற்கையாக சாப்பிடுங்க, ஏன்னா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து ஒரு 200-300 பேருக்கு அளவுக்கு நான் அந்த இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அந்த சேவையை. நல்ல கருத்துக்களை நமது நேயர்களுக்கு சொன்னீங்க. இதன் மூலம் மக்கள் பயன்பெறுவார்கள் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. வணக்கம். ரொம்ப நன்றி எங்களுக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு.